வளர் இளம் பருவத்தில் இருக்கும் பிள்ளைகளை பேணி வளர்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற கருவிகள் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் நாங்கள் 2 கருவிகள் தேவனால் எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஒன்று, திரும்ப திரும்ப கொடுக்கப்படுகின்ற அந்த புத்தி சொல்லல். 2வது, பொருத்தமான சிக்ஷை அல்லது பொருத்தமான கண்டிப்பு நாங்கள் என்று சொல்லி நாங்கள் அதை விளங்கி இருந்தோம். அதில் நாங்கள் அந்த பொருத்தமான திருத்துதல் அல்லது பொருத்தமான சிக்ஷை என்கிறதை 2 விதங்களிலே வேதம் எங்களுக்கு காண்பிக்கிறதை நாங்கள் சென்ற வாரம் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தோம். ஒன்று, வாயினால் பிள்ளைகளை நாங்கள் சிக்ஷித்தல். 2வது, தடியினால் பிள்ளைகளை சிக்ஷித்தல் என்கின்ற அந்த 2 முறைகளை வேதம் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாகவே அவர் எங்களுக்கு அதை கட்டளையிட்டு அதை அவர் ஊக்கப்படுத்தி இருக்கிறார், பெற்றார். அதிலே நாங்கள் அந்த வாயினால் பிள்ளைகளை சிக்ஷித்தல் அல்லது தண்டித்தல் என்கின்ற விடயத்தை சரியான சொல் பதமாக கடிந்துரைத்தல் என்ற, கடிந்து உதைத்தல் என்கின்ற அந்த சொல்லை வேதத்தில் எங்களுக்கு அவர் பயன்படுத்தி இருக்கிறதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அதில் அந்த கடிந்துரைத்தல் முக்கியத்துவம், கடிந்துரைத்தல் எப்படி வேதத்தில் எங்களுக்கு கடவுளே அதை அவர் தன்னை அதுக்கு உதாரணமாக வைத்து அவர் பல சந்தர்ப்பங்களிலே அவர் தன்னுடைய மனவாட்டிக்கு கடிந்துரைக்கிறார் என்றும், அதே நேரம் அவர் தான் நேசிக்கிறவர்களை அவர் கடிந்து உரைத்து கண்டனம் செய்கிறார் என்றதை நாங்கள் அந்த அவருடைய உதாரணத்தையும், அதே நேரம் பெற்றாருக்கு அவர் அதை மாம்சப்படியான பெற்றாரும் அதை செய்யறதுக்கு அவர் ஊக்கப்படுத்துகிறார் என்கிறதையும் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இந்த கடிந்துரைத்தல் குறிப்பாக எல்லா பிள்ளைகளுக்கும் அது முதலாவது இந்த சிக்ஷை பயன்படுத்தப்பட வேண்டும். அது இந்த சிக்ஷை பயன்படுத்தப்படுகிற பொழுது அங்க கள்ளம் கபடமற்ற அல்லது சூதுவாது அற்ற பிள்ளைகளுக்கு இந்த கடிந்துரைத்தல் என்கிற சிக்ஷை அவர்களுக்கு நன்றாக வேலை செய்யும் என்கிறதை நாங்கள் விளங்கி இருந்தோம். அந்த குட் நர்ச்சர்டு சில்ட்ரன் என்று நாங்கள் அது ஆங்கிலத்தில் சொல்றாங்க. நல்லா வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த கடிந்துரைத்தலே அதிகமான பலன்களை அவர்களுக்கு கொண்டு வந்துடும் என்று நாங்கள் விளங்கி இருந்தோம். ஆனால் எங்களுக்கு தெரியும், அந்த நல்லா வளர்க்கப்படுகிற பிள்ளைகளிலும் இன்னும் அவர்களே மூடத்தனங்களும் பொல்லாப்புகளும் இருக்கிறதை நாங்கள் வேதபூர்வமாக விளங்கி இருக்கிறோம். ஆனா இதை விட நல்லாக வளர்க்கப்படாத பிள்ளைகள்ல அவர்களுக்கு இந்த சூதுவாத கள்ளம் கபடற்ற தன்மைகள் குறைவாயிருக்கும். ஆகையால அவர்களுக்கு கடிந்துரைத்தல் எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்ச மாதிரி தான் அது இருக்கு. நம்மட பாஷையில தமிழ் பழமொழியில சொல்லுறேன்டா. அதனால அது அவர்களுக்கு கடிந்துரைத்தல் சும்மா ஏதோ ஒரு சின்ன விஷயம் போலதான் அவர்களுடைய தோல் அளவுக்கு தான் அவர்களுக்கு இறங்கும். மற்றபடி இதயத்துல அது உரைக்காது. அதனால அதை நாங்கள் அதில் விளங்கிக் கொண்டோம். ஆனாலும் அந்த நன்றாக பேணி வளர்க்கப்படுகிற பிள்ளைகள், குறிப்பாக பெரோயாவுக்குள்ள நாங்கள் பிறக்கிறது முன்னுக்கிருந்தே எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வேத வார்த்தைகளை கேட்கவும் அவர்கள் வேத வசனங்களால் வளர்க்கப்படவும் காலை மாலை குடும்ப ஆராதனைகளில் அவர்களை உட்கார பண்ணவும் கேட்டகிசம் மற்றும் சபையில நாங்கள் அவர்களோடு கூட கண்ணும் கருத்துமாய் பல்வேறு விதங்களில அவர்களை நாங்கள் போதித்து புத்தி சொல்லி வளர்க்கிறதால அவர்களுடைய அந்த நல்ல வளர்ப்பில் இந்த அவர்களுக்குள்ள கடிந்துரைத்தல் அல்லது கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிற பொழுது அவர்கள் உணர்வடைந்து அவர்கள் திருந்துகிறத நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு வேதவசனங்களும் எங்களுக்கு பல்வேறு விதத்தில் அப்படி சான்றுகளை அது அளிக்குது. அது அவர்களுக்கு ஜீவ வாழ்க்கையை கொடுக்கு, அதாவது உயிருள்ள ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்குது, அவர்களுக்கு விவேகத்தை அது கொண்டு வருகிறது. அதே நேரம் அவர்கள் புத்தியில தேரத்தக்கதாக நல்ல புத்தி கட்டிக்காரர்களாக அவர்களுக்கு அதை மாத்துது. அதே நேரம் பெற்றாருக்கு அவர்கள்
அது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்குது. ஏனென்றா தங்களை போலவே ஏனைய பெற்றார்களும் அப்படி பிள்ளைகளை வளர்க்கிறதால ஏற்கனவே பிள்ளைகளை வளர்த்து அதிலே பல கனிகளை கண்டு கொண்டிருக்கிற பெற்றார்களூடாக இந்த பெற்றார்களுக்கு கொடுக்கப்படுகிற பாராட்டுகள் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் அதே நேரம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளால பெறுகிற அந்த சந்தோஷங்களையும் நாங்கள் அதுல கத்தரங்களுக்கு சொல்லுகிறத நாங்கள் விளங்கி இருந்தோம். இவ்வளவு எல்லாத்துக்கும் வேத வார்த்தைகளால நாங்கள் நிரூபித்திருந்தோம். இதெல்லாம் வெறும் கற்பனை கதை அல்ல, அல்லது இது நடைமுறையில வேலை செய்து அதனால இதை நீங்கள் பயன்படுத்துங்க என்று நாங்கள் மனுஷ ஞானத்தில் இதை பிரசங்கிக்க இவ்வளவும் தேவ ஞானத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளூடாக நமக்கு அது விளங்கப்படுத்தப்பட்டிருந்த பரிசுத்தவான்கள் பலர் இதை பயன்படுத்தி இருந்தவர்கள் என்றதுக்கான பல சான்றுகள் நாங்கள் அடுக்கி கொண்டு போறோம். இதுக்கு எதிரான பாவம் நாங்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்தல் என்றதுதான் அதனுடைய அர்த்தம். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்தல் பெற்றாருடைய பாவம். அதாவது செல்லம் என்று கதை கேட்கலே அங்க அப்ப பிள்ளைகளை கடிந்து உரைக்க இல்லை என்றதான் அதனுடைய முதல் ஸ்டெப். பிள்ளைகளுக்கு மனசு நோகத்தக்கதாக உள்ளத்துல உரைக்கத்தக்கதாக பிள்ளைகளுக்கு பேசல, பிள்ளைகளை ஏசி அவர்களை திட்ட இல்லை என்றதான் நாங்கள் செல்லம் கொடுக்கிறது என்ற முதலாவது ஸ்டெப். அது என்னுடைய தொடக்கத்தை நாங்கள் கவனிச்சோம். அயல இது எங்களுடைய முற்பிதாக்கள் சில பேர் மிக பல விடயங்களில் அவர்கள் மிக தரமான சாட்சியுள்ள நபர்களாக எங்களுக்கு வேதம் காட்டுகிற பொழுதும் இந்த கடமையில அவர்கள் பெரும் குழியில விழுந்து அவர்கள் தங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அழிவை சம்பாதிக்கிறதுக்கான பிள்ளைகளுக்கு அழிவை சம்பாதிச்சதும் தங்களுடைய வாழ்க்கையில சாகும் வரைக்கும் அவர்கள் ஆறுதல் இல்லாமல் அவர்கள் மரித்ததையும் நாங்கள் வேதத்தில் இருந்து பார்த்தோம். குறிப்பான முதலாவது உதாரணம் தாவீது. அயால தேவனுடைய இருதயத்துக்கு மிகவும் ஏற்றவனான அந்த மனுஷன் தன்னுடைய பிள்ளை வளர்ப்பிலேயே அவர்களை கடிஞ்சு குறைத்து இந்த சிக்ஷித்தல அவன் தவித்து 3 பிள்ளைகளை காவு கொண்டு என் 4வது பொம்பளை பிள்ளையும் அங்க அத நாசம் மோசத்துக்கு உட்படுத்தினது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆயால இதனால அந்த பாவம் பெற்றாரையும் சார்ந்து பிள்ளைகளுக்கும் அது பெரும் பொல்லாப்புகளை உண்டு பண்ணி இருந்ததை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அதில் இந்த சிக்ஷையை நாங்கள் கவனத்தோடு கையாள வேணும் என்று சொல்லி நாங்கள் அதை பார்த்துறாங்க. பிற்பாடு அந்த சரியான பொருத்தமான அந்த சிக்ஷித்தல் என்கிற அந்த சொல்லுக்கான சரியான சொல்லர்த்தம், பொருத்தமான சொல்லர்த்தம் தடியால் அடித்தல். தடியால் அடித்தல் அல்ல, தடியால் அடித்தல் இதான் அந்த கரெக்ஷன் என்றதுக்கான சரியான லிட்டரல் மீனிங். லிட்டரல் என்று சொல்றது சொல்லர்த்தம். சொல் அர்த்தம் அது அந்த இயல்பான விளக்கம். அதுதான் அந்த திருத்துங்கோ என்றால் இயல்பான விளக்கம் தடியால அடியுங்கோ. பீட் பை ராட், பீட் பை ராட். ராட் ஆரோடி ராட், ராட் என்றது நாம தடி. அது சில வழியில் நாம பிரம்பு என்ற ஒரு அந்த சொல்ல நாங்கள் பயன்படுத்துறோம். என்னடா அந்த தடியிலையும் நமக்கு கொட்டான் என்று சொல்றது ஒரு அதுவும் தடிதான். கொட்டான் என்று நாம சொல்றது பெரிய ஒரு பொல்லு மாதிரியல்ல நாம சொல்ற தும்பு தடிகளுக்கு போடுற அதுவும் தடிதான். ஆனா எங்களுக்கு தெரியும் போலீஸ்காரர் அதிகமாக பயன்படுத்துற அப்படிப்பட்ட ஒரு அளவு ராட் அல்ல, அந்த தும்பு தடிகள் அளவான ஆனா மிகவும் இறுக்கமான ராட். ஆகிய அது அடங்காத கலகம் செய்கிறாக்களுக்கு அதால அடிக்கிறது. அதுவும் நாம கவனிக்க வேண்டியது அந்த தடியினுடைய அளவுகள் என்னன்னு சொல்லி எங்களுக்கு வேதம் கதைக்கே இல்லை, மாறாக தடியத்தான் பயன்படும். அதனுடைய அர்த்தம் சாக முடியாதபடிக்கு சாவு வராதபடிக்கு பயன்படுத்தக்கூடிய தடிகள், அதான் அதனுடைய அர்த்தம். என்றா சாவு வரக்கூடிய மாதிரி அடிக்கிறதோ அல்ல சாவு வர்ற மாதிரி கருவிகள் பயன்படுத்துறதோ அதை நாம சிக்ஷை என்றதுக்குள்ள கொண்டு வர மாட்டோம். அது சிக்ஷை அல்ல. அதனால ஆங்கிலத்தில் அது ராட், தமிழ்ல அவர்கள் அதை பிரம்பு என்று பல சந்தர்ப்பங்கள்ல டிரான்ஸ்லேட் பண்ண. ஆனா நாமல் நினைக்கிற பிரம்பு இல்ல, பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த தடி அது நாம சில பொருத்தமான தடி, பொருத்தமான
வயசுக்கும் பொருத்தமான குளப்படிகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். அது சில வேளையில நமக்கு நெல்லி மரத்தில் இருக்கிற சுள்ளிடக்கூடிய சின்னனான அந்த காம்பால் எடுத்து நாம ஒரு 8, 9, 10, 11 மாச பிள்ளைகளுக்கு சில வேளையில் நாம அதை தட்ட வேண்டி இருக்கும். நடக்க வலிக்கிட்ட பிறகு அவளுக்கு நாம அந்த அளவு மெல்லியன்னு அவளுக்கு சொல்லிடும். அப்ப அதால நாங்கள் அப்படி அந்த அடியினூடாக அதே நேரம் அவர்கள் 2, 3 வயசு வரைக்கும் நாங்கள் அடுத்த பெருமனை பயன்படுத்த தொடங்குறோம் எல்லாம். ஆகிய அதுக்கு பிறகு அவளுக்கு நெல்லி தடி பயன்படுத்துவோம் சில வேளையில. ஆகிய அது நெல்லி தடியா, கொய்யா தடியா, அது மூங்கில் தடியா, அது எந்த தடி அல்லது எந்த தடியாயும் இருக்கலாம். ஆனா பொருத்தமான அளவு தடிகள் நாங்கள் பயன்படுத்துறத தான் அந்த வேதம் இங்கே எங்களுக்கு கதைக்கிறது. போய் கட்டாயம் மூங்கில் மரத்தில் இருக்கிற பிரம்ப வேண்டிக் கொண்டு அடிக்க சொல்லி பைபிள் எங்களுக்கு சொல்ல இல்லை. பைபிள் சொல்றதெல்லாம் யூஸ் ராட். ராட் பேசிக்கா அது நாம சொல்றது அது ராட் என்றாலே விளங்க, அதாவது கொட்டான். அதனுடைய அர்த்தம் அந்த அது அடி, அந்த அதுதான் அதனுடைய விஷயம். அதனால இந்த தடியை பயன்படுத்துற விதத்துக்கு பயன்படுத்த வேணும் என்றதுக்கும் நாங்கள் வெளிப்படையாகவே எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் எங்களுக்கு பெற்றாருக்கு கடைசி கட்ட பேணி வளர்க்கிறதுக்கான ஆயுதமாக பெற்றாருக்கு கொடுத்திருக்கிறார். அதனால த லாஸ்ட் ரிசார்ட், எங்களோட கடைசி பிள்ளைய சரிப்படுத்துறதுக்கான கடைசி கருவி இதுதான். இதுக்கு மிஞ்சி பெற்றார் வேற ஒரு கருவியும் பயன்படுத்த இயலாது. இந்த கருவிக்கும் திருந்தாத பிள்ளை அடுத்தது சாகடிக்கப்பட வேண்டும். அது பெற்றாராலே அல்ல, அது அரசாங்கத்திட கொடுத்து. அதுல வேதம் கிளியர். பெற்றார் தங்களால திருத்தேலாது அடிச்சும் திருந்த மாட்டான் என்ற ஒரு பிள்ளை இருக்குவேண்டா. அதுக்கு பிறகு வேதம் சொல்லுது அவனை கொண்டு போய் அதுக்கான சாட்சிகளை சான்றுகளை காட்டி அவன் மீது கல்லறிஞ்சு மூப்பர்கள் சாகடிக்க வேண்டும். அதுல பெற்றாருடைய தடியால திருந்தாத பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு உரிமை இல்லை. அதான் பைபிள் கதைக்கிற மெதட். சிறைச்சாலை அமைச்சு செல்லுகள்ல போட சொல்லி பைபிள் ஆண்டவர் எந்த ஒரு எபிரேய ஆட்சி அமைப்பாளர்களுக்கும் கதைக்க இல்லை. அது நம்மளுடைய புறஜாதிகளில வந்த நடைமுறைகள். வேதம் தெரியாத, மெய்க்கடவுள் அறியாத, மெய்க்கடவுளுடைய ஞானம் இல்லாத புறஜாதிகள் உருவாக்கின மெதடுகள். அது பைபிள்ல எபிரேய குடியரசுல பிரிசன் இல்ல. அதுல எபிரேய குடியரசுல அங்க பிரிசன் கதையே நாம பைபிள்ல பார்க்கலாம். ஒன்று பெற்றார் சரியா வளர்த்திருக்கணும். அப்படி பெற்றாற்ற கைக்கு வளர்க்கப்படாம அந்த பிள்ளைகள் அது பெற்றார் எடுக்க வேண்டிய கடைசி நடவடிக்கைகளும் எடுத்தும் அது சரி வரையில ஆசாரியனுக்கும் அது தெரியும் என்று சொன்னா கடைசியில பட்டயம் வைத்திருக்கின்ற அரசாங்கத்தில கையில கொடுத்து அரசாங்கத்துக்கு முன்பாக அந்த மூப்பர்களுக்கு முன்பாக நாட்டு மூப்பர்களுக்கு முன்பாக அந்த பெற்றாரே அந்த குற்றச்சாட்டை சரியாக முன்வைத்து அவர்கள் சான்றுகளூடாக பைபிள் சொல்லுது அதை விசாரிச்ச கையோட அதுக்கான நிரூபணங்கள் தெளிவாக இருக்கும் என்றா அவனை கல்லறிஞ்சு சாக்கொள்ள சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அதனால பெற்றாருக்கு இருக்கிற அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன், அவர்களுடைய அந்த பரப்பெல்ல பிரம்போட முடிஞ்சு போச்சு பிள்ளைய திருத்துறதுக்கு. அதுக்கு மிஞ்சி they cannot do anything. அதுல எவ்வளவு கவனமாக அந்த பிரம்ப கையாள்றதுக்கு வேதம் எங்களுக்கு நாங்கள் சொன்னோம் the last resort, எங்களோட கடைசி கட்ட கருவி பெற்றாருக்கு ஆண்டர் பெற்றார போர்த்திருக்கிற கருவி கடைசியாக அவர் தடியால பிள்ளைகளை பேணி வளர்க்கிறதுக்கு. இந்த விடயத்துக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் பிள்ளைக்கு அடிக்க சொல்லி, பிள்ளைகளுக்கு அடிக்க வேணும் என்று. இரண்டாவது எங்களுக்கு கடவுளே தன்னை உதாரணமாக காட்டி அவர் பெற்றாருக்கு அதை படிப்பிச்சிருக்கிறார். நான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் அடிக்கிறேன், அதனால நீங்க உங்களோட பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா அடியுங்க என்று சொல்லி கர்த்தரே தன்னை எக்ஸாம்பிளாக காட்டி இந்த கடமைக்கு செய்யறதுக்கு அவர் பெற்றாருக்கு பணிச்சிருக்கிறார். இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் கவனமாக சென்ற முறை கவனிச்சிருந்தோம். அதனால இன்றைக்கும் இந்த தடியால அடிக்கிற இந்த கடமையை செய்யறதுக்கு ஆன காரணங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கப்போ
reasons to move parents to beat children by rod. பிரம்பினால் அடிக்கிறதுக்கு அல்லது தடியால் பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு தூண்டுவதற்கு வேதம் கொடுக்கிற காரணம் அல்லது biblical reasons to correct children by stripes and blows. Biblical reasons to correct children by stripes and blows. ஒன்று முதலாவது காரணம் திருத்தப்படுகிற அல்லது அடி வாங்குகிற பிள்ளைகளுக்கான நன்மைகள். அடி வாங்குகிற பிள்ளைகளுக்கான நன்மைகள் அதான் முதலாவது காரணம். அடி வாங்குகிற பிள்ளைகளுக்கான நன்மைகள் வேதம் எங்களுக்கு பட்டியலிடுகிறது. அதில் இந்த காரணத்துக்காகவே பெற்றார் பிள்ளைகளை அடிக்க வேணும். அடி அல்லது அடி அல்லது நாங்கள் சொல்ற மிலாரினால் தண்டித்தல் அல்லது தடியினால் தண்டித்தல் அது ஒரு மருந்து. வேதம் அத பிசிக் அத மெடிசின் என்று சொல்லு. மருந்து. பிரம்பினால் பிள்ளைகளை அடித்தல் அது மருந்து. பிள்ளைகளினுடைய கெடுதல்களை அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த 2 பெரும் கெடுதல் நாங்கள் பிறப்பிலே அவர்கள் அந்த கெடுதலோடு பிறக்கிறீனம். ஒன்று foolishness, இரண்டாவது evilness. ஒன்று பைத்தியம், இரண்டாவது பொல்லாத்தன்மை. அதுல 2 சீரழிஞ்ச நோயோட பிள்ளைகள் பிறக்கிறீன. 2 பெரும் சீரழிகிற நோய். அந்த நோயோட பிள்ளைகள் பிறக்கிறது. ஒன்று நம்மளுடைய பாஷையில வேத பாஷையில கதைக்கிறா முட்டாள்தனம் அல்லது பைத்தியம், அல்லது நம்மளுடைய கிளிக்கொல்ல சொல்ற விசர். பிள்ளைகள் பிறக்கலே விசரோடு தான் பிறக்குது. நாங்களும் அப்படிதான் பிறந்த நாங்கள் இல்ல. இரண்டாவது நாங்கள் பிறக்கலையே நாங்கள் பொல்லாதவர்களாகவே பிறக்கிறோம். பொல்லாதையாக்களாத்தான் பிறக்கிறோம். நன்மை எங்களுக்குள்ள இல்ல, நல்லதுன்றதே இல்லாமத்தான் நாங்கள் பிறக்கிறோம். நாங்கள் பிறக்கிற முழு பொல்லாப்பு தான் எங்கள்ல இருக்கு. இந்த 2 பெரிய இந்த வருத்தத்தையும் இந்த நோயையும் தீர்க்கிறதுக்கு அவர்களுக்குள்ள இந்த நோயை குணப்படுத்தி அகற்றுவதற்கு அந்த நோயால அந்த நோய்களால அந்த 2 பெரிய நோய்களால ஏற்படுகிற காயங்களையும் புண்ணுகளையும் கொப்பளங்களையும் அவியல்களையும் பிள்ளைகள்ல இருந்து மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கின்ற அந்த மருந்துக்கு பேர் தடியால் அடித்தல். நீதிமொழி 22:15, நீதிமொழி 20:30, நீதிமொழி 23:13 மற்றும் 14. இந்த வசனங்களை வாசிக்கிறேன். 2-3 சாட்சிகளூடாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. நீதிமொழி 22:15, நீதிமொழி 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம், அந்த மதியீனம் என்று நாங்கள் சொன்ன foolishness என்ற பைத்தியம் அது ஒட்டி கொண்டிருக்கும். அது ஒட்டி இருக்கும்.
அது சும்மா இருக்கிறது இல்ல, அது ஒட்டி கொண்டிருக்கு அவங்களோட ஆத்துமாவில. நெஞ்சில் என்று நாம கதைக்கிறது ஆத்துமாவில பைத்தியம் ஒட்டி இருக்கும். நாங்கள் இது இந்த வசனத்திலிருந்து மட்டுமில்ல, நாங்கள் பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள்ல வாசம் பண்ணுகிற பாவத்தை குறித்து நாங்கள் படிக்கல. இன்டுவெலிங் சின் என்ற அந்த பிரசங்க தொடரை நாங்கள் கவனிக்கல. எங்களுடைய முற்பிதாவாக ஜோன் ஓவனுடைய பிரசங்க தொடரால நாங்கள் ஒளியூட்டப்பட்டிருந்தோம். அது பிரசங்கீரன் அந்த வசனம் வருது, தேவன் பைத்தியத்தையும் மனுஷர்களுக்குள் வைத்திருக்கிறார். மனுஷன் பிறக்கும் போது பைத்தியமாகவே பிறக்கிறார். அதுல அந்த பைத்தியம் அல்லது அந்த முட்டாள்தனம் நாங்கள் பிறக்க எல்லாரிலையும் எங்களோட ஆத்மாவில இருக்க. ஆதாம் பைத்தியத்தனமா நடந்து கொண்டான், ஆதாம் விசர்த்தனமா நடந்துட்டான், ஆதாம் முட்டாளாக நடந்து கொண்டான். எவ்வளவு தெளிவாக படைக்கப்பட்ட மனுஷன். அதனால அந்த மண்ணானவன்ல இருந்து பிறக்கிற எல்லா மண்ணுகளுக்கும் ஆத்மாவில அந்த விசர் இருந்து கொண்டுதான் இருக்கு, அந்த பைத்தியம் இருக்கு. அதுல எந்த பிள்ளையும் விதிவிலக்கு இல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய நாசரேத்தூர் பிள்ளையை தவிர. அந்த அயல அந்த ஆத்துமாவில், அது நெஞ்சென்று நாம கதைக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த ஆத்துமாவில அந்த பைத்தியத்தை கத்தர் வைக்கிற. இதானே உன் அப்பன் விரும்பினது, அவன் அறையிலிருந்து வர்ற எல்லாருக்கும் பைத்தியம் தான். போ, அது ஒரு தண்டனை அடிப்படையில பிறக்கிற எல்லா மனுஷருக்குமான அந்த தண்டனையும் சாபமும் தான் பைத்தியம். பேசிக்கா அது பிறக்கே எல்லாருக்குள்ளேயும் அந்த நோய் இருக்குது. அது குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில எங்களுடைய சில பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த விடயத்தை கொஞ்சம் அதிகமா டிகிரிகள்ல பயன்படுத்த தொடங்குற. அயல அவர்களுடைய ஆத்மாவில அந்த பைத்தியத்தன்மையினுடைய பல்வேறு செயல்பாடுகளை நாம அது பிள்ளை வளர்ப்பில பிறந்து கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாட்கள்ல அந்த பைத்தியத்தன்மையை நாம வடியா இந்த சத்தியமுழங்களாக்களால அவதானிக்க முடியுது. எங்களோட சொந்த பிள்ளைகளை நாங்களே பார்க்கிறோம். அந்த விருமன் தரம், அந்த அடங்க மாட்டாத தன்மை எல்லாம், பார குடிச்சு போட்டு துப்புற செயல் எல்லாம் பிள்ளைக்கு கூடுனதா அளவா என்று சொல்லித்தான் கொடுக்கிறோம். ஆனா பிறகு துப்புறாங்க. இதெல்லாம் நாங்க கதைக்கிறது 6 மாசத்துல தெரியுது இந்த விஷயங்கள் என்ன நடக்குது பிள்ளைகள். அதனால இந்த சத்தியங்களை யதார்த்தமா தத்ரூபமா நாங்கள் விஞ்ஞான ரீதியாக விளங்கிக் கொள்றோம். விஞ்ஞானம் என்று நாம கதைக்கிறது, அவதானிக்கிறது எல்லாம் முடிவுக்கு வரும். அவதானம் அப்சர்வேஷன் எல்லாம் அதை டெஸ்ட் பண்ணுறோம். குறிப்பிட்ட சில திருப்பி இதே மேத்தம் செய்யுதோ பிறகு முடிவு கன்க்ளூஷனுக்கு வர. This is we call science. So operational science, அதாவது விடயங்களை பிள்ளைகள் அவதானிச்சு அந்த தரவுகளை அவதானிச்சு அந்த அவதானிப்புகளை நிகழ்ற நிகழ்வுகள் திரும்ப திரும்ப ஒரே விதமான விஷயமா தான் அது வருகுதான்னு பார்த்து அதுல இருந்து நாம முடிவுக்கு வரோம். இட்ஸ் an inductive conclusion. அதை தொகுத்து அந்த முடிவுக்கு வரோம். இதுக்கு பிறகு நமக்கு பிரான்சிஸ் பேக்கன் என்று சொல்லப்படுகிற the father of modern science methodology படிப்பிச்ச அந்த பியூரிட்டன், அவர் அதை அப்படியா தான் அதை வரவிலக்கணப்படுது. ஆகல சயின்ஸ் சொல்றது அவதானி, அந்த அவதானிப்பால இருந்து தொடர்ச்சியா அதே விளைவுகள் வந்து கொண்டிருக்கிறார். ஆகல அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வர போறோம். எங்க பிள்ளைகள்ல இந்த பிள்ளைகள்ல மட்டும் இல்ல, பெரோயாவுக்குள்ள வந்து பிள்ளை வச்ச எல்லாருக்கும் இது தடிவா தெரியும். தங்களோட பிள்ளைகளுடைய இந்த பைத்தியத்தன்மை பெரோயாவுக்கு வெளியில பத்திருக்காது. இது அவதானி அவளுக்கு தங்கள்ல பைத்தியம் இருக்கான்றது சரியா, ஏன்னா வேதத்தை சரியாக சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. இதுக்குதான் எங்களுக்கு திறமான மூலசாலிகளுடைய பிரசங்கங்கள் அவசியப்பட்டது. அந்த ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜினுடைய வைஸ் சான்சலரும் அந்த ஆக்ஸ்போர்டுடைய ப்ரொடக்ட்ஸுமா வெளிப்பட்ட எங்களுடைய முற்பிதாக்களுடைய அந்த பெரும் இன்டெலெக்சுவல்ஸ் ஞானிகளுடைய பிரசங்கங்கள்லாம் எங்களை வேதத்தை ஒளியூட்டல்களை எங்கள் பிதாக்கள்கிட்ட கேட்டு பார்த்தோம், சரியா தான் இருக்குது. அவங்க தெளிவாக அதுல ப்ரூவ் பண்ணாங்க. கூட பிள்ளை நாம பிறக்கிற எல்லாருமே இந்த மாதிரியான இந்த விஷயங்களால ரெண்டே அடிப்படை, ஒன்று பைத்தியம், அடுத்தது பொல்லாது. அதுல அதனால சில 8-9 மாசத்திலே பிள்ளைகளுக்கு கையாள வேண்டிய, அடிக்க வேண்டிய அல்லது கையால் சும்மா கட்ட வேண்டியது சொல்லிடக்கூடிய மாதிரி இதெல்லாம் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் விஷயங்கள் இல்லையா
அதை நாங்கள் அவதானிச்சாவது திருப்பி திருப்பி பயன்படுத்திக்கலாம். அது விளக்குது. சாப்பிட்டாச்சு, பிள்ளைக்கு ஏதாவது வயிற்றுக்குள்ள நோகுதோ மருந்துகள் கொடுத்து பார்த்தாச்சு, பிள்ளைக்கு வேற என்னத்துக்கு பழுகுது, வேற ஏதாவது உடுப்பு போட்டிருந்தா ஏதாவது எறும்பு கடிக்கா, அப்ப பெம்பச கலட்டி எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் செய்தாச்சு. ஆனா அடங்குது இல்ல. ஓம வாட்டர் கொடுத்தாச்சு, அந்த இதுக்கு ஏதாச்சு இது செய்தாச்சு, மூக்கடைக்காண்டு நீ சொல்ற விட்டாச்சு. ஆனா அடங்குல தெரிஞ்ச எல்லாம் பார்த்துட்டோம், எல்லா விதத்திலையும் எல்லாம் சரி. தனக்கு பிடிச்சது மட்டும் இல்லைன்றபடியே தான் அந்த விருமந்தன அழுகைகள், அந்த சுழல்கள் கிடந்து திரும்புறதுகள். அதுக்கு பிறகு 2 கொடுத்த உடனே தஞ்சவாடுல இருக்கு. 8-9 மாசத்திலே நாங்கள் கேம் பயன்படுத்த தொடங்கினோம். அதனாலதான் வெள்ள தைரியமா தெளிவா அந்த சயின்ஸ் விளங்கிதான் நாங்கள் வேதத்துல ஆண்டவர் போல ஞானமா அதை பயன்படுத்த சொல்லி இருக்கிறார். நாமெல்லாம் அது சின்ன பிள்ளை, ஐயோ அது குழந்தை பாரவே இல்லை, பைத்தியமும் பொல்லாத பைபிள் அப்படித்தான் அதை பார்க்க. அதனால அந்த நெஞ்சில ஒட்டி இருக்கிற அந்த மதியினம் இட் இஸ் ஸ்டிக்கி, அது அப்படியே பாண்டட். அது எப்படி நம்ம பைண்ட கம் போட்டு ஒட்டி இருக்கிறோமோ, ஒட்டினா கிள்ளி கேட்கல, அங்க சில கீரைகள் சில விஷயங்கள் ஏதோ ஒரு அந்த மேல் பரப்புல ஒரு சில கரடு முரடுகள் வரத்தான் செய்ய போகுது. பிள்ளைக்கு அந்த அந்த பைத்தியத்தை நாம அகற்றுறதுக்கு வேதம் பயன்படுத்த சொல்லி இருக்கிற கடைசி கட்ட அந்த கருவி தடி. தடி பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். எது அது அகற்றும் அந்த பைத்தியத்தை? பிதாம், தண்டனையின் பிதாம். வேற ஒன்று மகற்றார், வேற ஒன்று மகற்றார். அதுக்கு முன்னாடி புத்தி சொல்லிட்டோம், திரும்ப திரும்ப எல்லாம் கடிஞ்சு கொண்டு பார்த்துட்டோம், கடிஞ்சு வச்சுட்டோம். அதுவும் தெரியவே கடைசியா தான் யூஸ். அதனால எடுத்த வச்சுக்கு நாங்க அடிக்கிற கடி பயன்படுத்துற கிறிஸ்தவர்களும் இல்ல, அதே நேரம் நாங்கள் பொருத்தம் இல்லாத விடயங்களுக்கு தடி பயன்படுத்துற யாக்களும் இல்லை. என்ன நாம கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவர் தந்து இருக்கிற அவருடைய அந்த அதை செய்ய சொல்லி சொல்லி இருக்கிறவர் எங்க கணக்கு தடிய ஏன் இப்படி பயன்படுத்தினீங்க, ஏன்னா அப்புறம் அதுக்கும் பதில் சொல்ல வேணும்னாங்க. அதுல தடிய தந்தபடியால நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை இருமாப்பா பயன்படுத்த மேலாது. அதே நேரம் நாங்கள் கர்த்தருடைய கனிகளை, கர்த்தருந்த கனிகளை நாங்கள் அவரை மிஞ்சின நீதிமான்கள் தனத்துல நாங்கள் போகவும் மேலாது. அளவோட பொருத்தமாகத்தான் இதெல்லாம் பயன்படுத்துவோம். அது பிள்ளைய பெற்று பிள்ளைய வளர்த்தா தெரியும், மற்ற பிள்ளைகளுக்கும் இதே மெத்தன் இருக்குது. அதனால அல்லது அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்புகளை சரியா அவதானிச்சு சயின்ஸ் விளங்கினா வேதம் சொல்லுறது எத்தனை உண்மை என்றது சரியா விளங்கும். அதனால நாங்கள் வேதம் சொல்ற முதலாவது அந்த வசனம், பிள்ளையின் நெஞ்சில் பைத்தியம் ஒட்டி இருக்கும், அதை அகற்றலாம், அந்த நோயை அகற்றலாம். அதுக்கு கொடுக்க வேண்டிய மருந்த கொடு, தண்டனையின் பிரம்பு. தண்டனையின் பிரம்பு, the rod of correction, rod of correction, தண்டனையின் தடி, பிரம்பில் தண்டனையின் தடி அகற்று. தெரியும். இப்ப 15 அடுத்தது 20-30 நீதிமொழி 20-30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கத்தக்க அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். வசனம் பரிசுத்தமாக எழுதுற காயத்தின் தழும்பும் உள்ளத்தில உரைக்கிற அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். பிள்ளைகள் பொல்லாதா பிறக்குதோ? ஆம். அதுல இந்த வசனம் பிள்ளைகளுக்கும் பொருத்தமானது. ஏன்னா பொல்லாத ஆட்களுக்கு தான் இந்த வசனம் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆட்களை அழுக்கே இல்லாம துடைக்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற மருந்து என்னன்னு சொன்னா, தழும்பு வரத்தக்கதாக அடிக்கிறதும் உள்ளத்தில் உரைக்கத்தக்கதா அடிக்கிறது. தழும்பு வரத்தக்கதாக அடிக்கிறதும் உள்ளத்துல உரைக்கத்தக்கதா அடிக்கிறது. அவ பேசிக்கா தழும்பு வரத்தக்கதாக நாம அடிக்கல. சில விஷயங்கள் சில பிரம்புகள்
சில தடிகள் அது டக்கண்ட ஒரு சின்ன ஒரு வீக்கத்தை மட்டும் தான் காட்டும், அதோட அது மறைஞ்சு போயிடும். அதை நாங்கள் அது உள்ளத்துல எந்த அளவுக்கு உரைச்சிருக்குமோ தெரியாது. ஆனா சில பிள்ளைகளுக்கு உரைக்கும். ஏண்டா அது உரைக்கிறதா தெரியும் தானே. கறி நாம கறி இறைச்சி கறி தூள் சாப்பிடல நாம தண்ணி வேணும் அதுதான். அதான் அப்படி அடியால அவர்களுக்கு உரைக்க போகுது. அந்த உள்ளத்துல நெஞ்சில ஆத்மாவுக்கு தான் அது வலிக்க வேணும். ஆத்மாவுக்கு வலி கொடுக்கறதுக்கு உடல்ல அந்த அடி விழுவணும் என்று வேதம் எங்களுக்கு ஆண்டவர் அதை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த பொல்லாப்பு அழுக்கற துடைக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் அதை சும்மா மேல் பூச்சா இல்ல, அழுக்கற துடைக்கும். அழுக்கு அற துடைத்தல் பேர்ஜிங் என்ற ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்றோம். பேர்ஜ், PURGE, பேர்ஜ். பேர்ஜ் என்று சொல்றது அடிய பிராண்டி நாம ஊத்த உதஞ்சேக்கல சில வேளையில சில இந்த ஸ்கிரப்பர்ஸ் நாங்கள் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்ல. நாங்கள் சில கரடு முரடான அல்லது சில நேரம் சாஃப்டான இருந்தாலும் அதை உதஞ்சேக்கல எங்களோட உள்ளத்துல பிராண்டி அந்த அழுக்குகளை அதை எடுத்து போடுது. அதுதான் பேர்ஜிங் என்று சொல்றது. அப்ப பிள்ளையினுடைய ஆத்மாவில இருக்கிற பொல்லாப்பு என்ற அந்த நோய அதை உதஞ்சி எடுக்கிறதுக்கான ஒரே வழி கடைசி கட்டம் அடி. அந்த அடி அது எங்களுக்கு தழும்பு எல்லாம் இருக்கத்தக்கதா. இப்ப இது நாங்கள் பெற்றாருக்கு தான் இது கொடுபட்டு இருக்கிற கெத்தர் கொடுத்திருக்கிற விஷயம். நாங்கள் நினைச்சிடக்கூடாது இந்த பிரசங்கம் அல்லது இந்த வசனங்களை கேட்கல வேதத்தால ஆளப்படாத எந்த பெற்றாருக்கும் இந்த வசனங்கள் விருப்பமா இருக்காது. முழுக்க வேதத்தால் ஆளப்படாத வேதம் சொல்றபடி செய்யணும் என்று விரும்பாத இல்ல பைபிள் அப்படி சொன்னாலும் நாங்களும் சில இதுகள் தங்களுடைய சுய புத்தியில சாயிற ஆத்துமாக்களுக்கு இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் ஏற்றுக்கொள்வது கிடைச்ச கஷ்டம் அவர்களுக்கு பிடிக்காது. அதனால பெரும்பாலான பெற்றார் பிள்ளைகளுக்கு அழுக்கற துடைக்கிறதுக்கு அவர்கள் முன்வர மாட்டினார். என்னடா ஐயோ நோகம், ஐயோ அது பாவம், ஐயோ அது பிள்ளை எல்லோ, ஐயோ இப்படி அந்த அந்த துன்மார்க்கருடைய கொடுமை வெளியில வெளிப்படும். பைபிள் சொல்லுதில்ல துன்மார்க்கருடைய இரக்கம் என்ன? அது குருவல். குருவல் என்று சொன்ன கொடூரத்தன்மை. What is that? The wicked அவர் துன்மார்க்கருடைய இரக்கம். பாவிகளா பிறந்த வேதத்தால முழுமையா ஆளப்பட விரும்பாத அந்த பெற்றாருடைய இரக்கம் பிள்ளைகளுக்கு தண்டிக்க விடாது, பிள்ளைகளை அடிக்க விடாது. அதனால அது வேதம் சொல்றபடி அவர்கள் குரூரமானையாக்கள், பட்டு பயங்கரமான குரூரக்காரன். They are cruel. செல்லம் கொடுக்கிற பெற்றார் பிள்ளைகளுக்கு நோகும், பிள்ளைகளுக்கு ஐயோ இது நாம பயன்படுத்தாம சொல்லி பார்ப்போமே, நாங்கள் அதை தடிய பயன்படுத்தாமலே நாங்கள் அன்பால திருதான். பேசிக்கா தடியும் அன்பும் எதிர்ச்சொல்ல மாதிரி தான் அவர்கள் விளங்கி இருக்கிறேன். தடியும் அன்பும் எதிர்ச்சொல் மாதிரி. ஆனா ஆண்டவரே சொன்னார், நான் யார அன்பு செய்கிறோனோ அவனுக்கு நான் தடியால் அடிக்கிறேன். அதுல அன்பும் தடியும் ஒத்தகருக்கு சொல். பேசிக்கா அன்பும் தடியும் ஒத்த கருத்து சொல்லுவார். அல்லது தடி அன்புக்குள்ள அது சேர்ந்துதான் ஓடும். அதுக்கு எதிராக ஒரு நாளும் அன்பு வேலை செய்யாது. அன்பண்டா கட்டாயம் அது தன் பிள்ளைகளை நேசிக்கிறவன் அவனை தொடக்கத்திலே இருந்தே அடிச்சிருப்பான். இதான் பைபிள் சொல்லு. தன் பிள்ளைகளை நேசிக்கிறவன் பிள்ளைகளுடைய தொடக்கத்திலே இருந்தே பிள்ளைகளை தண்டிச்சிருப்பார், அடிச்சிருப்பார். அவ அன்புக்கும் தடியால் அடிக்கிறதுக்கும் நெருங்கின பிரிக்க முடியாத சேர்ந்தோடுற தொடர்பு வேதம் காட்டிக் கொண்டிருக்கு.
ஆனா யதார்த்தத்தில இந்த பாவ உலகத்தில பிள்ளைகளுக்கு அடிச்சு வளர்க்கிறதுக்கு வேதத்தால் ஆடப்படாத எந்த மனுஷர்களுக்கும் அவர்கள் ரெடி இல்லை. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது கருவிகள் இருந்தா பயன்படுத்திடுவோமே என்ற ஒரு ஆதங்கமும் ஒரு அவாவும் தான் நாம இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஆனா மெய் கிறிஸ்தவர்கள், வேதத்தால மட்டும் ஆளப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவர்களை குறித்து எங்களுக்கு அது எபிரேய இனம் மட்டும்தான் அடிப்படையில் அந்த பிரமாணங்களை பெற்ற சனம். அந்த எபிரேய இனத்துல பிள்ளை வளர்ப்பு பற்றி தெளிவா கெட்ட சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது தான் நாம் இதுல பார்க்கிறோம். எல்லாம் பிள்ளைக்கு அடிச்சு பொல்லாங்க இல்லாமல அழுக்கற துடைக்கணுமோ, அவனுக்கு உள்ளத்துல உரைக்கத்தக்கதா ப்ளோ அதான் அந்த அடியன ப்ளோ எல்லாம் அது நேரம் காய உண்டாக்குற தழும்பு. அதுக்காக நாங்கள் சித்திரவதை செய்கிற ஆக்கள் இல்ல, டார்ச்சர் பண்றது அல்ல. டார்ச்சரிங் சொல்றது நான் சொல்றது ஆக்களை வெட்டி கண்டி எல்லாம் இல்ல, அது பாவகரமான ஒரு செயல். ஏண்டா கடவுள் படைச்ச உடலில கீறல்கள் அல்லது வெட்டுதல்கள் அல்லது ஈவன் பூசுதல்கள் இல்ல அதிகமாக அந்த மரண கவலையை வெளிப்படுத்துறதுக்கு இதுகளுக்கு மனுஷன் இந்த உடம்புல இந்த விளையாட்டுகளும் காட்டிடக்கூடாது. அந்த உடலுடைய அந்த பெருமதி நாமல் இந்த முறையான புக்ல நாங்கள் எழுதி இருக்கிறோம் இல்ல, கடவுள் உடலை எவ்வளவு கவனமா டிசைன் பண்ணினவர். இந்த மாதிரியான ஒரு உடம்பு வேற எந்த ஒரு படைப்புகளுக்கும் இல்ல பேசிக்க. அதனால் இந்த உடலும் நித்தியமாக மீட்கப்பட்டிருக்குது. அதுல இதே உடல் அது பாவம் இல்லாத அந்த இந்த பாடியாக அது புதிய பூமியில வாழ போகுது. அதுல ஆண்டவர் ஆத்மாவை மட்டும் மீட்க இல்ல, உடலையும் சேர்த்து தான் மீட்டு இருக்கிறார். அதுல பிள்ளைகளுடைய உடல்ல நாம அந்த தடியால அடிக்கல வரக்கூடிய அந்த தழும்புகள் அது நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு தழும்பா வராது கடைசி வரைக்கும். தடியால் அடிச்சா அது கொஞ்ச நாளையால அது மாறி போகும், இல்லாம போகும். கொஞ்ச நாள் சொல்றது மேபி ஒரு 1 year அந்த ப்ரூஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்ல, அது தடியால் அடிச்சோன்னா அந்த தோல்கள் அப்படியே அது அந்த நீல கலர்ல சில வழியில் அது பதிஞ்சிருக்கும் பிறகு. ஆனா நாம அடிக்க இப்ப கையில ஒன்றையும் காணையில. ஏன்னா வளர வளர அதுகள் நிரந்தரமா அந்த வடுக்களாக அது இருக்காது. அதனால சில பேர் பிள்ளைகளுக்கு சூடு வைக்கிற முறை ஆண்டவர் அதையெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் வேதத்துக்கு ஒவ்வாத மனுஷ ஞானங்களால உருவாக்கப்பட்ட முறைகள். தடியால் அடிச்சு திருந்தேல என்றால் சாப்பாடு இத சூடு வச்சு சூட்டு காட்டிக்கொண்டு இங்க பயமுறுத்த தேவையில்லை. யாரு பெற்றார் சாக்கொல்ல, பெற்றார் கடைசி வரைக்கும் அதை செய்யல. பைபிள் சொல்லுது பிள்ளைய தடியால அடி அவன் சாகான், ஆனாலும் அவனை கொல்ல எழும்பினான். கொல்ல செய்யறதுக்கு பெற்றாருடைய கையில அந்த அதிகாரத்தை கத்தர் கொடுக்க இல்லை. அதை செய்யறதுக்கு நான் அரச வச்சிருவேன். ஆனா நம்முடைய நாடுகள்லையும் உலகத்தில் பெரும்பாலான நாடுகள்லையும் என்ன கத்தர் கொடுக்காத சுதந்திரத்தை எல்லாம் தங்களுக்கு சுதந்திரம் இருக்கண்டு பல நாடுகள் ஐநா உட்பட எல்லாரும் நம்பிக்கொண்டு பிள்ளைகளை பெற்றார் கண்டிக்கிறது கூட அது பிள்ளை, அது அடிக்க கூடாது. அதனால பெற்றார் கேனிங் செய்த அல்லது வேற விதத்தில் அவர்கள் தடியலால அடித்து திருத்த முற்பட்ட அதை குறித்து யூ கேன் டயல், நீங்கள் அழைக்கலாம் போலீஸ என்ற மாதிரியான யோசனைகள் எல்லாம் பல விதங்கள்ல. உண்மையில இதுக்கான அடிப்படை பிரச்சனை ஒன்று திருச்சபை அந்த நாடுகளில் வேத இறைவாக்க பணிய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில தங்களுடைய சர்ச் அங்கத்தவர்களை ஒழுங்காக கட்டி அமைக்க இல்லை. ஆதலால அந்த நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இறைவாக்க பணியினுடைய தாக்கம் இல்லாம போயிருக்கு. ஏற்கனவே இந்த இறைவாக்க பணியோட போடப்பட்ட அதே அந்த ஆங்கிலம் பேசுற நாடுகள் ஆங்கிலம் பேசுற நாடுகள் அல்லது ஸ்காட்டிஷ் நாடுகள் அல்லது நாங்கள் சொல்ற டச் பேசின நாடுகள் இதெல்லாம் சீர்திருத்தத்தான வேதத்துக்குள்ள திரும்ப பேக் டு தி பைபிள் கொண்டு வரப்பட்டு இந்த சத்தியங்கள் எல்லாம் பிள்ளைகள் வளர்க்கப்பட்டு அது நடந்த ஒரு 100, 150, 200 வருஷத்துக்குள்ள
அது விஞ்ஞான ரீதியாயும் பல துறைகள்ல விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு வந்திருந்தது. அப்படி பிள்ளைகளை வளர்த்ததால் 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டோட அரைவாசியோட அந்த மங்க தொடங்கிச்சது விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம். என்னன்னு சொன்னா, வேதத்தை கேளாத செவித்தினவுள்ள திருச்சப போதகர் நேரம் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்க விருப்பம் இல்லாத ஆடுகளையும் வளர்த்து கடைசியில 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியிலிருந்து கண்டுபிடிப்புகளும் எல்லாம் எல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு. எல்லாம் அடியே குறைஞ்சு கொண்டு போய் கர்த்தர் இந்த பூமி ஆள்றதுக்கான விடயங்களை அவர் கையால கொடுக்காம போயிட்டார். அதுதான் இந்த முறை நாங்கள் எழுதுறோம். விஞ்ஞானிகள், வேதத்தை நம்பின, கடவுளை நம்பின விஞ்ஞானிகள் 19ஆம் நூற்றாண்டு கடைசியிலிருந்து நாம அதுக்கப்புறம் விரல் விட்டுதான் நாட்கள் எண்ணுறதுக்கு விஞ்ஞானத்துல நமக்கு படிப்புகள்ல இருக்கு. எல்லாம் பைபிளை விட்டு போட்டு பைத்தியத்தனமாக நடந்து கொண்டிருக்கிற ஆட்கள். அதுக்கு முன்னுக்கு ஒரு சாதாரண ஒரு பெரும் வளர்ச்சியைத்தான் வேதம் காட்டிக் கொண்டிருக்கு. ஏண்டா வேதத்துக்கு கீழ்ப்படுகிற பெற்றார் வளர்த்த பிள்ளைகள் கத்தர் அந்த கனிகளை அந்த பிள்ளைகளால ஆறுதலும் ஞானமும் பிற்காலத்துல சுகமும் உண்டாக்குறத கத்தர் அவங்களுக்கு அந்த ஞானங்களை கொடுத்திருந்த. ஆனா இப்ப அதுகள் இல்ல. அது சரியான, அது விரல் விட்டு சரியான குறைவு. அவிசுவாசிகளுடைய ஞானங்களும் எல்லாம் மொக்குத்தனமாயும் பைத்தியத்தனமாயும் அவர்களுடைய வேலையில் போது என்றால் பிள்ளை வளர்ப்பு பிழைச்சு போச்சு. பிள்ளை வளர்ப்புக்கு பிழைக்கிறதுக்கான அடிப்படை பிரச்சனை சபையில வேதபூர்வமான பிரசங்கங்கள் இல்ல நாடுகள். அதனால அவர்கள் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் மாற்று வழிகளை தேர்ந்து கொண்டார். கர்த்தர் தான் சொல்லி இருக்கிற வழியில பிள்ளைய கடியால் அடிச்சு சிக்ஷிச்சு வளர்க்காம அவர்கள் தங்களுக்கென்று சில தொட்டிகளை அவர்கள் வெட்டி கொண்டார்கள். அது தண்ணி நிக்காத தொட்டி, அது வெடிப்புள்ள தொட்டிகள். அது போலீஸுக்கு கால் பண்றது அல்லது சைல்டு அபியூஸ் என்ற ஒரு பேருக்கு அதை கொண்டு வர. நாங்கள் சைல்டு அபியூஸ் அவிசுவாசிகள் செய்யறது இல்லை என்றே நாங்கள் சொல்ல இல்லை. ஆனா அப்படிப்பட்ட சட்டங்களை கவனமாக கையாள்றதுக்கு வேதத்துக்கு மிஞ்சி நாமல் முயற்சித்திருக்க கூடாது. ஏன் அவிசுவாசம் அந்த நாடுகளில் பெருகி இருக்குது என்றா சத்தியத்துக்கு செவி கொடுக்க இல்லையாக்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு போட்டு தங்களுடைய சுய புத்தியில சார்ந்து பிள்ளை வளர்ப்புக்கான மெதடாலஜிகளை அவர்கள் வளர்த்திருக்கிறோம். சோலா ஸ்கிரிப்சூரா வேதம் மட்டுமே என்றா பிள்ளை வளர்ப்பிலையும் வேதம் மட்டும்தான். பிள்ளை வளர்ப்புக்கும் பிள்ளைக்கு கத்தர் பிள்ளையினுடைய பைத்தியத்தை அகற்றுறதுக்கும் பிள்ளையினுடைய பொல்லாப்பு அகற்றுறதுக்கும் பெற்றாருக்கு கொடுத்திருக்கிற கருவியை கவனமாக பெற்றார் பயன்படுத்தி இருக்க வேண்டும். 23:13 பிள்ளையை அடிக்காமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால், அவனை தடியினால் அடித்தால் அவன் சாவான். அதனால பிள்ளையினுடைய அந்த சாவு வரத்தக்கதான அடிகள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றதை இந்த பகுதி எங்களுக்கு சொல்லு. சில வேளையில உள்காயங்கள் வர பண்ணி மேலால தெரியாம உள்ளுக்கு காயங்கள் வர பண்ணக்கூடிய அடிகள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு கனவே உள்காயம் ஏற்படுத்தத்தக்க விதத்தில் சில தங்களுடைய சுயஞானங்கள்ல விஷயங்களை கையாளுறோம். எங்களுக்கு தெரியும் போலீஸ்காரர் அவர்களுடைய கஸ்டடியில இருக்கிற ஆட்களுக்கு வெளியில எந்த ஒரு காயம் இல்லாம ஆனா அடிச்ச அடியில உள்ளுக்கு பிரச்சனைகள் வரத்தக்க விதத்தில் அவர்கள் அடிக்கிறார். அந்த பொல்லாத அந்த ஆட்சி முறைகள் பாவம். கடவுள் அவர்களை அப்படியாக கேட்கறதுக்கோ செய்யறதுக்கோ வேதமங்களுக்கு அது முடிவு என்று சொன்ன அதுக்கு பிறகு அது 39 அடி அடிக்கலாம். அந்த 39 அடி நாங்க சொல்ற பெரும் குற்றவாளிகளை குறிச்சு அந்த 10 கற்பனைக்கு முரணா போற திருத்த முடியாத இனி குடும்பத்தாலே சரிப்படுத்த முடியாத ஆட்களுக்கு அதை செய்யக்கூடிய விதங்களை வேதங்களுக்கு கதைக்குது. ஆனா அவிசுவாச நாடுகள்
இப்ப இருக்கிற மாதிரி அப்பையும் அப்போஸ்தலன் பவுலுக்கு 39 தரம் அடிச்சாங்க, 2 தரம். அப்ப கிடத்தி வச்சு போட்டு பின்பக்கம் முதுகுல வெளுக்கிறாங்க. அதனால இந்த அடிகள் அதை செய்ததப்ப அந்த யூத விசுவாச துரோக சபை செய்திருக்கு. நான் 39 தரத்துக்கு மேல அடிக்க கூடாதுன்றது, 40 அடிக்கு மேல அடிக்காதுன்னா வேதம் கதைக்குது. அதனால 39ஓட எண்ணி போட்டு நிக்கிறேன். அப்ப பவுல் சொல்றாரு, நான் 39 தரம் 2 தரம் அடி வாங்கினேன். 3 தரம் வசனம் எங்க நம்ம சொல்லி நான் 2 சொல்றேன். 2 வருந்தியர் 2 கொரிந்தியர் 11:20 3 தரம். எஸ், 3 தரம் மிலாறுகள் அடிக்கிற முஜூதர்களால் 1 குறைய 40 அடியா 5 தரம் 39 அடி 5 தரம் ஜூதர்களால் நான் வேண்டினேன். 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்ட. அப்ப இது அப்ப அந்த 40 அடியாக 1 குறைய 40 அடி, அதான் அந்த 39. அப்ப 1 குறைய 40 அடி ஏற்கனவே மோசையின் சட்டம் சொல்ற ஸ்டைல். அப்படி அப்ப 5 தரம் அந்த அளவுக்கு அடி வேண்டி இருக்கார் உடம்பிலே. அப்ப இது அவன் எந்த பாவமும் செய்யாம எந்த குற்றமும் செய்யாம அடி வேண்டும் விஷயம். ஆனா வேதம் சொல்றது குற்றம் செய்து ஆக்களுக்கு அது சரியான தண்டனை மேக்சிமம் 39 அடி, அதோட விட்டு அதுக்கப்புறம் அவன் செத்துருவார் என்ற பயத்துல நாண்டர் அதையும் அதை கதைச்சவர். ஆனா இங்க எந்த குற்றம் செய்த ஆக்களுக்கும் அந்த நாட்டு ஜூதர்கள் பலஸ்தீனா 1ஆம் நூற்றாண்டு பலஸ்தீன அந்த செனட் சபையினுடைய ஆட்சி அவ்வளவு பைத்தியமா இருந்திருக்கிறது. இது ரோமர் அடிக்கை இல்ல, ஜூதர்களால் 39 அடி வேண்டினார். ஏன்னா அது அவர்கள் கொல்லுறதுக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ஜூத இனத்துக்கு 1ஆம் நூற்றாண்டுல ரோமருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அதனால ஒரு மனுஷனை கொலைக்கு தீர்ப்பு கொடுக்கிறது அது சீசார், ரோமருடைய ஹைகோர்ட் தான் அது முடிவு பண்ணவன், நல்லது சுப்ரீம் கோர்ட். ஆனா அவர்களுடைய அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அவர்களுடைய கீழ்நிலை அந்த நீதவான் நீதிமன்றங்கள் அவர்களுக்கு ஜூதர்கள் எதிரியர்களே அதை முடிவு பண்ணலாம் என்று கொடுக்கப்பட்ட அடிப்படையில் 39 உங்களுடைய அந்த மெதடை நீங்கள் பயன்படுத்துகிறது. அப்போஸ்தலன் 39 தரம் 5 தரம் 39 அடி 5 தரம் வேண்டியிருந்தார். இதை விட 3 தரம் மிலாறுகள் என்று சொல்றது அது அடுத்த தடியை விட இன்னும் பயங்கரமான அடுத்த லெவல். அதுல இப்படி அடிகள்ல பற்றி கதை கேட்கல. நாம பிள்ளைகளுக்கு இது பிள்ளைகளுக்கு 39 தரம் அடிக்க சொல்லல. இது அரசாங்கம் செய்ய வேண்டிய குற்றவாளி தீர்ப்பு. நாங்கள் பெற்றாரா பிள்ளைகளுக்கு அந்த பாவம் அந்த விஷயம் போறதுக்கு அவர்களுடைய வயசுக்கு ஏற்ற விதத்துல நாங்கள் 1 அடியா 2 அடியா 3 அடியா 4 அடியா 5 அடியான்னு தொடங்க போறோம். நாங்கள் எடுத்த வச்சு கட 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 நாங்கள் அடி வேண்டதில்லை. அல்லது நாங்கள் பிள்ளைகளை அடிக்கல நாங்கள் அல்ல பல சந்தர்ப்பங்களை போட்டு பிள்ளைகளை அடிக்கல அது எங்க அடி விடுது எங்க படுகுது தடிய எங்க விடுதுன்ற கவனம் இல்லாம அல்ல பிள்ளைகளை டான்ஸ் ஆட பண்ற மாதிரி ஐயோ அடிக்காங்க அடிக்காங்க கதற பண்ற மாதிரி நாங்கள் அடிக்கிறது இல்ல. எங்களுடைய அடி ஏன் அடிக்கிறோம்? இந்த பாவம் எவ்வளவு பெருசு, இது எத்தனையாவது இந்த பாவம் நடக்குது, அதனால திரும்பி நிற்க வேணும் என்று சொல்லி போட்டு சுவர்ல கையவை அல்லது நாங்கள் சின்னாக்களை பிடிச்சு போட்டு அவர்களுடைய பின்பக்கத்தில் நாங்கள் அடிக்கிறோம். காலில இருந்து அவர்களுடைய இருப்பிடம் அல்லது பிறகு இவன் முதுகுக்கு கூட சில வழியில் நாங்கள் அதை கொண்டு போறோம். ஏண்டா மூடனுடைய முதுகுக்கு தான் பிராம அயல பின்பக்கம் தான் அடிக்கிறதையும் எங்களுக்கு வேதம் காட்டி இருக்கிறது. அதுல கிடத்தி வச்சு போட்டு பிள்ளைக்கு எங்க அடிய ஓர ஓர விட்டு திரத்தி பிடிக்கிற விளையாட்டு இல்ல. இங்க நாங்கள் பிள்ளைக்கு அடிக்கல தடிய அடிக்கல, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பயம் வருது. ஆனாலும் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல நிக்க சொல்லிதான் கதைக்கிறோம். அதில் எங்களுடைய பிள்ளைகளுடைய அடி அவர்கள் ஓரோட நாங்கள் அடிக்கிறதும் இல்ல. நாங்கள் அவிசுவாச அல்லது வேதம் சரியா தெரியாத நேரங்கள்ல நாங்கள் பல வேண்டின விதத்தில் நாங்கள் அடிக்கிறதும் இல்லை. அல்ல அதுலயும் ஒரு ஆர்டர்லினஸ், அதுலயும் ஒரு ஒழுங்கும் கிரமமும் இருக்கு. அடிக்க சில அயல இந்த சத்தியங்களை நாங்கள் விளங்கல. 23:13 நீதிமொழி தடியால அடிக்கிற
அந்த பகுதிகள் பிள்ளை வளர்ப்புகளுக்கு கதை கேட்கல. பிள்ளைய பிரம்பால அடிச்சால் அவன் சாகா. ஆகல சாகுற அல்லது காயம் பெறுற காயம் என்று நாம சொல்லிக்கல, சாவுக்கு ஏதுவான காயப்பட்டிருக்க அல்லது அதால பிள்ளைகளுக்கு எலும்புகள் முறிவுகள் அல்லது அவர்களுக்கு பல அதாலே நோய்கள் வரத்தக்க விதத்தில் நாமல் பிள்ளைகளை அடிக்கிறது இயலாது, அடிக்க முடியாது. இது சாகாதபடி அடிக்கிறத பற்றி தான் வேதமங்களை கதைக்கு. 14வது வசனம், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. அதுல யோசி பாருங்க, பிள்ளை அடிவென்ற பிள்ளையினுடைய ஆத்துமா நரகம் போகாம காக்கப்படுது. நரகம் போகாம காக்கப்படுது. ஆங்கிலத்தில் வருது, you shall deliver his soul from hell. நரகத்திற்கு அவனுடைய ஆத்துமா போகாம அவனை தப்புவிக்கிறாய். பிள்ளைகள் கிறிஸ்துவ எந்த அளவுக்கு விளங்கி கொண்டிருக்கிறோம்ன்றது நமக்கும் தெரியல. நாம அவர்களுக்கு ரட்சிப்பின் செயல்பாடுகள் எந்த அளவு தூரத்துக்கு நடக்குது என்றது அவர்கள் முழுமையாக கிறிஸ்துவையும் தங்களோட பாவ நிலைமைகளையும் அவர்கள் பொதுவாக விளங்கி இருக்க மாட்டோம். நாம சொல்ற 3 வயசுல இருந்து அந்த 18-19 வயசு வரைக்கும். அப்ப கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பால தாங்கள் பாவம் செய்யாம தவிர்க்க வேணும், பாவத்தை வெறுக்கணும் என்ற அந்த செயல்பாடு பிள்ளைகளுக்குள்ள அது நடக்கிறத நாம லேசில புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா பெற்றாருக்கு ஒன்று மட்டும் செய்யலாம், பிள்ளையில பாவமும் வைத்தியமும் அந்த பொல்லாப்புகளும் இருக்கிறபடியால அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு நரகம் போகாம தப்புவிக்கப்பட வேணுமா? கட்ட கொடுத்திருக்கிற ஒரே ஒரு அந்த ரிசார்ட் கடைசி அந்த செயல்பாடு தடியால் அடிக்கிறது. இது பிள்ளையில அந்த அடிக்கிறது அந்த செயல்பாட்டினூடாக உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைக்கு பெற்றார் அடிச்சும் பிள்ளை இனிமேல் திருந்தேல என்ற அந்த செயல்பாடுகள் வரைக்குள்ள கடைசி கட்டத்தில் நாம கொண்டு போய் அரசாங்கத்தை கொடுத்து அவர்களை நியாயம் விசாரிச்சு கல்லறிஞ்சு சாக்கொள்றதான் ஆண்டவர் கடைசியா சொல்லிடுங்க. அப்ப ஒரு விதத்துல பிள்ளை இந்த பூமியில சாகாம அந்த டெம்பரரி டெத் அந்த அரசாங்கத்தால சாகடிக்கப்படாம தப்போணுமா? வீட்டுல பிள்ளைய கண்டிச்சு வளர்த்து ஏண்டா அரசாங்கத்தால தண்டிக்கப்படாம காக்கப்படுவேன். அல்லது இட்டர்னல் டெத் நித்திய அரசனான கிறிஸ்துவால உண்ட பிள்ளை அந்த நரகத்துக்கு அனுப்பப்படுறத தவிர்க்கணும் என்றா நீ உண்ட வீட்டுல அவர்கள் இளம் வளரும் பருவத்தில் இருக்கைகளே அடிச்சு வளர்த்து. அதுல இந்த 2 அந்த மரணத்தை நாங்கள் இதுல கதைக்கிறோம். ஒன்று அரசாங்கத்தால கொடுக்கப்படக்கூடிய மரணம், மற்றது நித்திய மரணம். இந்த நித்திய மரணமும் அரச தற்காலிக மரணத்திலையும் வந்து பிள்ளைகளை தப்புவிக்கிறதுக்கான ஒரே வழி பிள்ளைகளுக்கு பிரம்பால அடிக்கிறார். அதுதான் இந்த இடத்துல அவனை அடிக்கிறதுனால், நீ பிரம்பினால் அவனை தடியினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. ஆகால பிள்ளை எவ்வளவு பரலோகம் வந்து சேரும், பிள்ளை நம்ம பிள்ளைகள் பரலோகம் வந்து சேருமா இல்லையான்றது அந்த 3-20 வயசுக்குள்ள நம்ம பிள்ளைகள்ல இருக்கிற பைத்தியத்தையும் அந்த பொல்லாப்பையும் அழுக்கிற நீக்கிறதுக்கு எத்தனை நேரம் நாங்கள் வெளுத்திருக்கிறோம் அடிச்சிருக்கிறோம் என்றதுல தங்கி இருக்கு. பிள்ளைகளை சரியாக அந்த அழுக்கிற துடைக்கலையோ கடைசி வரைக்கும் நாம நம்பினோம்னா பிள்ளை பரலோகம் வருமாட்டு. அப்படி வளர்க்காத அடிக்காத பெற்றார் எவ்வளவு கொடூரக்காரராக இருக்க வேணும். இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் பிள்ளைக்கு உள்ளுக்கு ஏதோ வருத்தம் இருக்குது என்று தெரிஞ்ச அப்புறம் மருந்தெடுத்து தரமாட்டேன் என்று சொல்ற பெற்றார் எவ்வளவு கொடுமைக்காரர். பிள்ளைக்கு வீங்கி கொப்பளமா வந்திருக்குது, அதுக்கு எந்த அந்த நோய்க்கு அந்த வியாதிக்கு எந்த மருந்தும் நான் செய்ய மாட்டேன் என்று விடுகிற பெற்றார் எவ்வளவு கொடுமைக்காரர்.
நெருப்பு பத்தி எரிஞ்சு கொண்டிருக்குது. அந்த நெருப்புக்களை ஓடி போய் விழப்போற பிள்ளைய தடுத்து நிப்பாட்டுறதுக்கு முயற்சி எடுக்காத பெற்றார் எவ்வளவு கொடூரமானியாக்கள். இதைத்தான் வேதம் கரைக்குது. பிள்ளைகளுடைய நெஞ்சில 2 பெரிய வருத்தம் இருக்குது. அதனால பிள்ளை நித்திய நெருப்புக்கு நேராக ஓடி போய் கொண்டிருக்கின்றோம். இது தெரிஞ்சா பிறகும் அடிக்க மாட்டேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிற இந்த வசனத்தை விட தாங்கள் ஞானிகள் என்று நினைக்கிற பெற்றார் எவ்வளவு கொடுமைக்காரர். அவர்கள் அதுக்கு இடக்கம் என்ற பெயர் வைக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது அது கொடுமை என்று. அவர்களும் தரணும் போக மாட்டேன். அந்த பெற்றாரும் பிள்ளைகளுடைய செத்தப்படிய இவர்களுடைய கடவுள் கேட்பார், பழிதீப்பார். நான் சொன்ன வழிமுறைகள் எல்லாம் பயன்படுத்தினியோ இல்லையாண்டே அவனுக்கு நோகும். ஐயோ அவனுக்கு 2-3 தடவை அடிச்சு பார்த்தனா அது சரி வரையில ஏழி மாதிரி சொல்லி பார்த்தேன். கொஞ்சம் சத்தம் போட்டு பார்த்தேன். நான் ஒருக்க 2 தடவை கொடுத்தும் பார்த்தேன். எத்தனை வருஷமா இப்படி செய்த நீ? அவன் இந்த 20 வயசுக்குள்ள ஒரு 3, 4, 5 இருந்து அப்படி நான் அந்த விஷயத்துக்கு செய்திருப்பேன். அப்ப மிச்ச வருஷம் எல்லாம் விட்ட நீ அவன் அதுல புண்ணுக்கு பிளாஸ்டர் போடாம, மருந்து வச்சு கட்டாம, புண்ணுக்கு மருந்து எடுக்காம, நெருப்புக்களை போய் கை வைக்க விரும்புற பிள்ளைய காக்க விரும்பாம, நெருப்புக்களை விழப்போற பிள்ளைய காக்க விரும்பாத பெற்றார் உண்மையில கொடுமைக்காரரா? அல்லது அதுல இருந்து காக்கிறதுக்காக வீட்டுல பிள்ளைக்கு ஆண்டசன வரை அடிச்சு அது தழும்பு, காயத்தின் தழும்பு வந்தாலும் அதால பிள்ளைய காக்க பெற்றார் உண்மையில கொடுமைக்காரரா? ஆனா நவீன உலகம் பிள்ளைய காக்கிறதுக்கு அடிக்கிற பெற்றாரத்தான் கைது செய்தே தவிர அது எவ்வளவு கொடுமையிலும் கொடுமை. கொடுமை. நம்மளுடைய பேப்பர்காரர் இருந்தார், ஜாழ்ப்பாணத்தில் இருந்தார், ஜாழ்ப்பாணத்தில் இருந்தார். அப்படி அடிச்ச ஆசிரியர் மேலே எவ்வளவு கைது செய்திருக்கிறேன். அத பேப்பர்காரன் அதை ஊதி பெருப்பிச்சு ஐயோ அடிக்கவே கூடாது, அதை சரி மற்றவன் தான் அடிச்சது ஆளுதான் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா சொந்த பெற்றார் அடிச்சதுக்கும் அப்படித்தான் எழுதுறான் பேப்பர்காரன். தமிழினம் அப்ப அழியாம வேற என்ன செய்யும்? அதுல கடவுளுடைய நீதிகள் தெரியாம சங்காரமாகிறினம் தமிழினம் உட்பட. இது வெள்ளக்காரர் ஏற்கனவே 150 வருஷமா சங்கரமாகி கொண்டு இருக்கிறேன். 150 வருஷமா சங்கரமாகுதல் நடந்து கொண்டிருக்கு. அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா அல்லாட்டி மனுஷ ஞானத்துக்கு கீழ்ப்படுகிறதா என்றது பெற்றார் நாங்கள் கவனமா நிதானிக்க வேண்டும். இந்த விஷயத்துல சில வேளையில பெற்றார் என்ன சொல்லுறீனம், ஐயோ பிள்ளைய நாம அப்படி அடிச்சா அது அவனுக்கு சரியா நோகும் எல்லோ என்று சொல்லி பைபிள் என்ன சொல்லுது? அடிச்சா நோகுந்தான், ஆனா அது அந்த நிகழ்காலத்துக்கு மட்டும்தான். ஆனா எதிர்காலத்துக்கு அது எவ்வளவு கனிகளை கொண்டு வரும் பிள்ளைகள். எபிரேயர் 12:11, எபிரேயர் 12:11, நீதிமொழி 29:15, நீதிமொழி 29:15. இந்த 2 வசனமும் தற்காலத்தில் பிள்ளைகளுக்கு அடிகள் நோவையும் கண்ணீரையும் தான் கொண்டு வரும். அதை வேதம் ஏற்றுக்கொள்ளும். ஆனா அந்த அடிகளும் நோவுகளும் கண்ணீரும் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் பிரயோசனமான கனிகளை பிறப்பிக்கும். பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்க வலிக்கட்டா சில பேருக்கு அதுக்கப்புறம் குடிக்கிற பால் கூட குடிக்க மாட்டேங்க. ஏன்னா மருந்து கொடுத்து அது கசத்து போச்சு. கசந்த ஒரு விஷயம் கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த போச்சு அல்லது அந்த ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா அதுக்கு அந்த கசப்பு தான் இருக்கு. புள்ள சாப்பிடுற சாப்பாடும் சாப்பிடாம போகுது. அதனால பார்த்துருக்கோம். சில பேருக்கு வெறும் காய்ச்சல் தானப்பா, அந்த காய்ச்சலுக்கு அந்த மருந்து சரியான இனிப்பு தான். ஆனா அந்த மூடிய கண்டாலே ஐயா கால் சண்டையும் ஒரு ஆள் அமர்த்தி, கைய ஒரு ஆள் பின்பக்கம் பிடிச்சு கொண்டு, மற்ற கைய ஒரு ஆள் தலையை அமர்த்தி கொண்டு, வாய் ஒரு ஆள் பிடிச்சு கொண்டு
அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மருந்த மற்ற புள்ள போட்ட கணக்கா விரும்பி விரும்பி குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. பிள்ளைகளுடைய ரெண்டும் ஒரே அப்பனுக்கும் ஒரே ஆத்தாவுக்கும் பிறந்தது தான். ஆனா ஒருவனுக்கு அந்த மூடிய கண்டாலே காணும். அது கொடுத்தது ஒரு நாள் கசப்பு மருந்து, அது நல்ல இனிப்பான மருந்து அல்ல. பெனடால் சிரப் ஒரு நாள் அது கசப்பு இல்லை, அது இனிப்பு. ஆனா அதுவும் அந்த ரெட் கலரையும் கண்டா கட்டிலே அப்படியே. இது நான் சொல்றது ஜஸ்ட் 6-7 மாசம் அல்ல. பிள்ளையுடைய கை என்னன்னு சொல்லி செக் பண்ணுவோம். அது கனிவுலா அல்லது மருந்தோட டாக்டர் கையா பிடிக்கா டாக்டரோட கையை திருப்பி கொண்டு அப்படியே ஒரு ஃபுல் பெரிமீட்டர் ஒரு முழு சுத்தோண்டு சுத்தி கடைசியா டாக்டர் சத்தியான ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கான்னு கொண்டு போனது பிறந்த 3வது நாள். பிள்ளைகளுக்கு தற்காலத்தில் ஏதோ தங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாகத்தான் தெரியுது மருந்துகள். ஆனா அது கொடுக்காட்டி எவ்வளவு எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு பிரச்சனையா இருக்க போகுது. நாம கொடுக்குற போலியோ சொட்டு மருந்து அதுக்கு ஏத்துற ஊசி, அது தற்காலத்தில் ஒரு அந்த நேரம் நோகம், பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நோகத்தான் போறாங்க. ஆனா அண்டைக்கு அடுத்த நாளோட அது சரி. ஆனா பிள்ளை 70 வருஷம் வரைக்கும் இந்த பூமியில கத்தர் வாழ வைக்கும் வரைக்கும் அந்த அந்த நோய் பிள்ளைக்கு இல்லாம இவ்வளவு சந்தோஷமா சமாதானமா ஆறுதலா வாழ போகுது. அதுதான் நாமளும் செய்கிறோம். பெற்ற அந்த முதல் அந்த 15 வருஷத்துக்குள்ள பிள்ளைய சரியாக நாம இந்த மருந்தை கொடுத்து வளர்த்துட்டோம்டா அதுக்கு பிறகு இருக்கிற அந்த 55 வருஷம் பிள்ளை ஆரோக்கியமா பாதாளம் போகாம சுகமா வாழும். அந்த கனி ராட் கிவத் விஸ்டம். தடி ஞானத்தை கொடுக்கும் என்று வேதம் சொல்லு. தடியால் அடிக்கிறது ஞானத்தை கொடுக்கு. ஞானம் என்றது நாம என்ன பயப்படுறது, எது சரி எது பிழை, தீமை எது நன்மை எது, இது சரியோ அல்லது இது பிழையோ என்றத பகுத்து பார்த்து தீமையையும் பிழையையும் விட்டு விலகுறதுக்கு பேர் ஞானம். That is we call wisdom. wisdom ஞானம் என்று நாம கதைக்கிறது பிழை தவறு என்றத சரி நன்மையில இருந்து வேறு பிரிக்க தெரிஞ்சு அந்த தீமைகளை விட்டு விலகுறாங்க ஞானம். ஜோபு தெளிவா சொல்ற எல்லாம் தீமையை விட்டு விலகுறாங்க. ஞானம் எங்க கிடைக்கும்? ஞானத்தோட பெருமதி ஐயோ அது இந்த உலகத்துல எந்த பெரிய அந்த பொன் அல்லது ரத்தினங்களை விடையும் மிகவும் விலை உயர்ந்தது. ஐயா அது எங்க கிடைக்கும் என்று நான் ஆழத்துல தோண்டி பார்த்தேன், உயர போன எங்க கிடைக்கும்? இங்க வா சொல்றேன், தீமையை விட்டு விலகுறதா ஞானம். அப்ப தீமை எது நன்மை எது பிழை எது சரியதென்று பிள்ளைகளுக்கு நிதானிக்கிறதுக்கு படிப்பிக்கிற அந்த கருவிக்கு பேர் தடி. தடி ராட் கிவ்ஸ் விஸ்டம். அத நீதிமொழி 29:15. பிதம்பு ஞானத்தை கொடுக்கும். பிதம்பு ஞானத்தை கொடுக்கும். அப்ப எவ்வளவு பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்வளவு நல்லாக இந்த பூமியில கத்தருக்கும் மனுஷருக்கும் பிரயோசனமாக இருக்க போகுது. ஆனா தடியர் அடிக்கலையோ அந்த பைத்தியத்தையும் அந்த பொல்லாங்கையும் பிள்ளையிலிருந்து பார்த்து பார்த்து எது அவன்ல பலமா வேலை செய்யற பிரச்சனை, எது இடைக்கிட வந்து போற பிரச்சனை, அந்த பாவங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கண்டு பிள்ளைகளுக்குள்ள நாம அதை சப்டியூ அதை அடக்கி பிள்ளைகளுக்குள்ள இருந்து அதை பேர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு கத்திரங்களுக்கு தந்திருக்கிற அந்த தொடக்க வருஷங்கள்ல அதை செய்யலையோ கனி சரியா வர. ஒரு மரம் அது நல்ல கனி கொடுக்கணும்டா ஆண்டவர் சொல்றார் அவர் கிளைகளை வெட்டி சுத்தம் பண்ணுற அதே நேரம் அதை ஆழமா தோண்டி சரியான விதத்துல அதை வேரோட விட்டு இருக்கிற. அப்ப நல்லா வேரோடி கிளைகள் சுத்தம் பண்ணப்படுகிற மரம் தான் அதிக கனி தரும்.
எப்ப மரம் நல்லா வளர்ந்து கொண்டு வரைகளை மேரோட்டமா வேர்கள் சரியேக்கள புடுங்கியதா வைக்கிறதா இல்ல, வைக்கேக்களே கவனமா ஆழமா சரியாக கிடங்கு வெட்டி அது அது மேலால நிக்காம அது நல்லா நின்றாதான் அது வேரோட தொடங்கி சரியாக அது எழும்பி வரைகளை கிளைகளையும் பட்டி எல்லாம் நாம என்ன அதிக கனி கொடுக்க போகுது பிள்ளைக்கு. அதான் நாங்கள் சொன்னாங்க 19 வயசுக்கு பிறகு நாம பெற்றார் 20 வயசுக்கு பிறகு அடிக்கிறதுக்கு நம்மள அடிக்க ஏறாது, அடிச்சாலும் பிரயோசனம் இல்லை. அந்த மரம் மாதிரி வெக்கேக்கலையில சரியா வச்சு தொடங்கி இருக்கணும். அதான் வெள்ளனத்தோட பிள்ளைகளை கண்டிச்சிருந்தா, வெள்ளனத்தோட பிள்ளைகளை அடிச்சிருந்தா, அந்த வெள்ளனத்தோட நான் கதைக்கிறது அதிகாலை. ஏன்னா கணவர் அதிகாலை நினைச்சா ஏதோ காலமா 3, 4, 5 மணின்னு நினைச்சிருந்தேன். பைபிள்ல ஏழி என்று சொல்லுறது அதிகாலை இல்ல, நாமல் நினைக்கிற மாதிரி, நாமல் சொல்ற மாதிரி ஆரம்பத்திலே பிள்ளைய ஆரம்பத்திலே நாம சொல்ற இந்த வளர் இளம் பருவம், வளர்ற பருவம் வளர்ச்சி நமக்கு 20 வயசோட நின்றுதല്ലോ, உயரமும் எல்லாம். அதுக்கு பிறகு எங்களோட வளர்ச்சிகள் எல்லாம் சரி. அதுக்கப்புறம் நாம மிதமிஞ்சி சாப்பிட்டு அகலத்தால் தான் வளருவோமே தவிர உயரத்தால வளர போறது இல்ல. அதுல அதோட சரி எங்களோட நரம்புகள் எலும்புகள் ஊந்தல் கணக்குகள் எல்லாம் அதுக்கு பிறகு என்ன சாப்பாடு எடுக்க வலிக்கிட்டாரு நமக்கு அதுகள் ஒட்டி கொள்றதும் அது நமக்குள்ள டைஜஸ்ட் பண்றதும் அதனுடைய சத்தியான குறைஞ்ச பெர்சன்டேஜ் தான் நம்மளோட ஒத்த போகும். அப்ப 19 வயசுக்கு 20 வயசுக்கு முன்னாடி 20 வயசுக்கு முன்னாடி அவங்க புரிஷ. அதுக்கு பிறகு நாம இந்த மெத்தடும் பயன்படுத்தி பிரயோசனம் இல்லை. அதுக்கப்புறம் வாழ்தான் பயன்படுத்தப்பட வேணும் அதுக்கு. அதுல இந்த வயசுல இந்த ஆரம்பத்திலேயே முளையிலே 5லே அதை நம்முடைய சொன்ன மாதிரி 5லே வளைச்சா தொடங்கிட்டேன்டா வளைஞ்சிருமப்பா. பிறகு 20 வயசு தாண்டி வளைக்க நினைச்சா வளையாது. அதாவது நாங்கள் பெரோயாவுக்களை பிறந்த பெரோயாவுக்களை வளர்ற பிள்ளைகளுக்கு அதை சொல்லிதாங்க நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால பிள்ளைக்கு அடிச்சா நோவும்ன்றது பைபிளும் ஒத்துக்கொள்ளும். நோவும் தான் பிள்ளைக்கு, அழுவும் தான் பிள்ளைக்கு, அது வலிக்கும் தான். ஆனா அவர்களுடைய எதிர்காலம் பல ஞானங்களையும் நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும். அது பெற்றாருக்கும் வேதத்தால் ஆளப்படுகிற பெற்றாரும் மனசுல அந்த நோகம் அடிக்க இல்லை, மனசுல அவர்களுக்கு பிள்ளைக்கு அடிக்கிறோம் என்ற வேதனை இல்லாம அடிக்க இல்லை. நாமளே எத்தனை பேரை அடிச்சு போட்டு நாமளே அழுதும் இருக்கிறோம் தனியா. அந்த 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 அடியும் அந்த வலிமையும் கடவுளை என்ன உண்மை நம்பித்தானே இருக்கிற மேலும் வந்து விலங்குல ஐயோ இந்த பிள்ளை ஏற பிடி நிறைய அடி வேண்டுது நாங்களே யோசிச்சோம். ஆனா அதுக்கு அடிக்காம முடியாது. ஏண்டா இதை செய்தாத்தான் அது அது சீசனுக்கு சீசன் எழும்புற பிரச்சனைகள் செய்தாதுகள். அது ஒவ்வொரு பருவத்துக்கு பருவம் அது கொடுக்க வேண்டிய அளவுகள் சில தீமைகள் சில பொல்லாப்புகள் அது சீசனுக்கு சில பிரச்சனைகள் நமக்கு தெரியும். 1 இருந்து 12, 11, 12 வரைக்கும் சில பிரச்சனைகள் பிள்ளைகள் இல்ல. ஆனா 12க்கு பிறகு அது வேற ஒரு சீசன் பிள்ளைக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். அது ஆண்டவர் வச்ச நல்ல விஷயங்கள், ஹோமோன்ஸ்கள், எல்லா விஷயங்களும் பலங்கள், அவங்க ஆண்மையில இன்னும் வளர்றதுகள், 2ஆம் பண்புகள் வெளிக்கிறதுகள், இதெல்லாம் வரைக்கும் அங்க இன்னும் ஒரு விதமான அந்த தீமைகளும் பொல்லாப்பும் வலிக்கிறது. கர்த்தர் இத அப்படிதான் டிசைன் பண்ணி இந்த பாவம் ஆக்கி போட்டுது அந்த டிசைன். அதுக்காக நாம அப்ப ஏற்ற சீசன்களுக்கு ஏற்ற மாதிரி நாம பிள்ளைகளுக்கு அந்த தண்டிப்புல கொடுக்கறதுக்கு விதம் அந்த பிள்ளைகள் எப்பவும் அது நல்ல விதத்தில் அதை காட்டும். அல்லது சில பேர் எங்களுக்கு சொல்றோம் பிள்ளைகளுக்கு கடிஞ்சு வச்சா காணுமப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பெட்டர். புத்தி சொன்னா பிள்ளைகள் நல்லா வந்துடும், அது அடிக்கணும்ன்றது இல்லை என்றாவது சொன்னா நாங்கள் சொல்றோம் புத்தி சொல்லுதல் அல்லது கடிந்துரைத்தல் பிள்ளைக்கு அறிவை கொடுக்கும் தான் நாலேஜ். அந்த நாலேஜ் அது வருந்தான். ஆனா அந்த அறிவை பிராக்டிஸ்ல போடேக்கல, நடைமுறையில போடேக்கல்ல, போடுறதுக்கு கட்டாயம் தடி பயன்படுத்தி தடி பயன்படுத்தாம நடைமுறையில அது எத்தனை இடம் புத்தி சொல்ல, எத்தனை இடம் முழங்கப்படுத்த, எவ்வளவு பெரும் நான் இதை சொன்ன அவை நடைமுறை அத பிராக்டிஸ்ல போடுறதுக்கு புத்திக்கு மேலால தடி அவசியப்படுது. புத்திக்கு மேலால தடி அவசியப்படுது. ஏண்டா ஞானம் அது
நடைமுறையில வெளிப்பட வேணுமே தவிர மூளைக்குள்ள வச்சிருக்கிறதுல இல்லை. ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்கலாம், ஆனா ஞானம் இல்லாம இருக்கலாம். நாங்கள் இதை வழியா ஞானம் வேற அறிவு வேற. அறிவுன்னு சொல்ல தேவன் படைச்சிருக்கிறதுலையும் சரி, அல்லது எங்களை பற்றியும் சரி, கடவுளை பற்றியும் சரி, பைபிள்ல இருக்கிற எல்லா இந்த சத்தியங்களையும் ஒரு அறிஞ்சிருக்கிறார். ஆனா கை கொள்ளுதல், அதாவது நடைமுறையில் அதுகளை பயன்படுத்துறதுக்கு பேர் நாங்கள் ஞானம். அதை நடைமுறைப்படுத்தாம மண்டைக்குள்ள பைபிளை வச்சிருந்த என்ன யோசனை? அதுல புத்தி, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், போதித்தல், படிப்பித்தல், இதுல செய்ய கட்டாயம் தடி பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். பயன்படுகிறது இல்லாட்டி பிராக்டிஸ்ல அது மெதா. யூ வாண்ட் பிராக்டிஸ் தட் நாலேஜ். 2-3 தட்டு சில வழியில் தேவைப்படும். சில பேருக்கு ஒரு தட்டு காணும், ஒரு அடி ஒரு அடி ஒரு ஒரு விழுத ஒன்று கொடுத்தா அது அந்த விஷயம் நல்லா பதிஞ்சிடும். சில வீடு அடி பலவிதமான அதை தான் அடுத்த முறையில் பார்க்கணும், அந்த டிரெக்ஷன்ஸ் டு ஹேண்டில் த ராட். ஆனா வேதன் எங்களுக்கு புத்திய முதலாவது ரெக்கமெண்ட் பண்ணி அதை செய்ய சொல்லுது. அது 2வது பட்சமா தடியை பயன்படுது. அதுல தடி பயன்படுத்தாம பிள்ளை கடைசி வரைக்கும் அந்த ஞானத்தை நடைமுறைப்படுத்தாது. இதை நாங்கள் விளங்கிக் கொள்வோமா? அதுல இது பிள்ளைக்கு உரிய நன்மைகளை பற்றி நாங்கள் இதால பெற்றார் நாமல் பரிசுத்தாவியானவரால நாமல் ஆலோசனை கொடுக்கப்படுகிறோம். இது எங்களுக்கு தேவை ஆலோசனை. பிள்ளைய நாம பாதாளத்துக்கு இந்த தற்காலிகமான அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற தண்டனைகளுக்கு தப்புவிக்க வேணுமோ, பிள்ளைய வீட்டுல கண்டிச்சிடு, அடிச்சிடு, அடி. அது நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் அடி பிள்ளைக்கு. உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் பிள்ளைக்கு அடி. உனக்கு இனிமேல் நம்பிக்கை இல்லையோ அதுக்கப்புறம் அடிச்சு ஒரு பிரயோசனம் இல்லை. எங்களுக்கு இதை நாம விளங்கிக் கொள்ளும். இதனுடைய ஞானங்கள், இதில் இருக்கிற நன்மைகளை எவ்வளவு பிள்ளைகள் பிரயோசனமா இருக்கும். இது பெற்றாருக்கு அடிக்கிற அடி கொடுக்கிற அல்லது அதை பிள்ளை வளர்க்கிற பெற்றாருக்கு இது எவ்வளவு பிரயோசனம் என்றதை நாங்கள் அடுத்த முறை சித்தமானபடி நாங்கள் பார்ப்போம். கத்தராமே கிறிஸ்துவுக்குள்ள எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களோட பிள்ளைகளையும் சந்ததியையும் கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சிறந்தவர்களா நிப்பாட்டுறதுக்கு அவர் தொடர்ந்தும் இந்த ஞானங்களை எங்களுக்கு கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். இறுதி பாடலுக்கு நாங்கள்